ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கான பப்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வெஜிடபிள் பப்ஸ் மேக் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஐட்டம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமடைவாங்க. ஸோ அதனால் ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளே வீட்டில் செய்யும் போது சுத்தமாகவும் இருக்கும். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. இதில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பையும் சேர்த்துக்குவோம். இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தான் நம்ம கலந்துக்கணும். இல்லைனா தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா அந்த பதம் வராது. இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்துடுச்சு. இப்போது இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த ஸ்டஃபிங் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம மசாலா போட போகிறோம். அது வரைக்கும் இந்த மாவு ஊறணுங்க. இது ஊறட்டும். தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு வானல் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணுங்க. லைட்டாக நம்ம வதக்கி கொடுத்துக்குவோம் சோம்பை. இல்லை அது தீஞ்ச மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ வாசனை மாறிடும். இப்போது நான் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸில் ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நம்ம 1 by 1 போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்தாச்சு. இது கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்குறேங்க. அதையும் கொட்டியாச்சு. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்குவோங்க. நான் ஒரே ஒரு கேரட், சின்ன சைஸ் கேரட் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த பொடி கேரட்டை அதில் சேர்த்தாச்சு. ஒரு 10 பீன்ஸ் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்குங்க தோல் சீவி பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இது மூணுத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட பட்டாணி வேணுன்றவங்க பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணியாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக வச்சும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டாணி இல்லை, அதனால் வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துக்குவோம். தக்காளியை ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்தோம்னாக்கா இது ரொம்ப கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடும். அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக சேர்க்குறோம். அந்த தக்காளி அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே அங்கே தெரியணும். இப்போ இந்த காய்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நம்ம எண்ணெயில் லைட்டாக வதக்கி கொடுக்கும்போது இந்த காயெல்லாம் இந்த எண்ணெயிலே பாதி வெந்துருங்க. நல்லா சாஃப்டாக வந்துடும். மசாலா சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது காயோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கணும். மஞ்சளோட பச்சை வாசனை போயிடுங்க. இப்போது நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தாங்க எடுத்துருக்கிறேன். தனி மிளகாய் தூள் தேவைப்படுறவங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிடுவோன்றதுனால குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும். இந்த தண்ணியோட இந்த காய் வெந்து வரணுங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுருவோம்.
ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அதுக்குள்ளே காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். நான் ஏற்கனவே எண்ணெயிலே வெந்துடுச்சு. கரம் மசாலா தூள் போடலைங்க, அதனால் கரம் மசாலா தூள் நான் வந்து சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி நம்ம அடுப்பை நிறுத்திக்கணுங்க. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை நல்லா சாஃப்டாக நான் கையில் உருட்டி எடுத்துக்கிறேன். இதை 2 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 1 எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கணும் கையிலையே. அப்புறம் லைட்டாக மாவு தூவி நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா உருட்டிக்கணுங்க. நல்லா பெருசாகவே நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா திரட்டியாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக நான் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பட்டர் வந்து சேர்த்துக்கிறேங்க. பட்டரை வந்து நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுக்கணும். மைதா இல்லைங்களா, அதனால் இந்த பட்டர் போடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் பட்டரை. இப்போ இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்புன்னு நம்ம மடித்து விட்டுக்கணுங்க. அப்போ தான் அந்த லேயராக வரும். பப்ஸ் லேயராக இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை இப்போ நான் 2ஆகவே கட் பண்ணிக்க போகிறேங்க. நான் உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு 4 புறமும் மடித்து விடுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ இந்த மசாலா காய்கறிகளை நம்ம வச்சுக்குவோம். இந்த முனையும் அந்த முனையும் ஒன்றா சேர்த்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. மறுபடியும் எதிர் முனைகளை ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த 4 புறமும் கேப் இருக்கும், அதையும் நம்ம கையால் நல்லா அழுத்தி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நான் 2 ஏற்கனவே போட்டு எடுத்துட்டேங்க. இது அடுத்த பேட்ச்சு, அடுத்த 2 போடுறேன். மிதமான எண்ணெயில் சூடு வந்து மிதமாக இருக்கணும், நிறையவும் இருக்கக்கூடாது, இன்னும் போட்ட உடனே கரிஞ்சிரும். பூரிக்கெல்லாம் நம்ம எண்ணெய் மேலே போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லைட்டாக அள்ளி அது மேலே தெளித்து விட்டோம்னாக்கா நல்லா மேல் புறமும் வெந்துடும், கீழ்ப்புறமும் நம்ம பரட்டி விட்டு 2த்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நமக்கு இந்த பப்ஸ் ரெடி. இந்த சமையல் பிடிச்சிருந்ததுன்னா தர்ஷன் வசூஸ் கிச்சன்